யாரோ வெளியேந்து வந்து வரலாறு தெரியாம தகவல் தெரியாதவர் பேசினா அவருடைய அறியாமைக்கு நான் ஏங்க பதில் சொல்றேன், வேற வேலை இல்லையா எனக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. குண்டு குழிமான சாலைகள் நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல. சாலையில் வர கழிவு நீர் நம்ம கண்ணுக்கே தெரியுது. கழிப்பறை இல்ல. வர்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஒரு கழிப்பறை வசதி கிடையாது, பார்க்கிங் வசதி கிடையாது, ஒரு சுகாதாரம் இல்ல. வைகை யாரு பார்த்தா குப்பை யாரா மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல. இதனால அறியாம இல்ல, நானா கேட்கணும், சின்ன குழந்தை கூட கேட்கும். இத கேட்ட அறியாமை ஆவுன்னா ஒரே காரணம், வெளியூர்ல வந்தேன். உள்ளூர்ல இருந்துட்டு என்ன தப்பு நாங்க இவ்வளவு வருஷமா 2 டேர்ம் வந்து எம்எல்ஏ, போன டேர்ம்ல வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர், சர்வ அதிகாரம் மிக்க ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு மதுரைக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படையான நலத்திட்டங்கள் உதவியே பண்ணல. நான் கேட்கிற கேள்வி மதுரை தொகுதியில் இருக்கிற சின்ன குழந்தை கூட கேட்கும். இப்ப நான் அடிக்கிறேன்டா. மத்திய அரசு கூட சண்டையை போட்டு எந்த நலத்திட்ட உதவியும் வரவிடாம பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு வேட்பாளர் சொல்றாரு, எதிர்கட்சி வேட்பாளர் சொல்றாரு, என்னால எந்த நலத்திட்டத்தையும் கொண்டு வர முடியல, எனக்கு பிரஷர், அப்படி பொலிட்டிக்கல் பிரஷர். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. அந்த என்ன பொலிட்டிக்கல் பிரஷர்னு சொல்லணும்ல. யார் உங்களை நலத்திட்டங்களை கொண்டு வர முடியாம தடுக்கிறது யாரு? அதை சொல்லுங்க. அப்படி தடுக்கிறது உங்க கட்சிக்காரங்கன்னா ஏன் அந்த கட்சி சார்பா நீங்க வேட்பாளரா நிக்கிறீங்க? ராஜினாமா பண்ணுங்க, போட்டியிலிருந்து விலகுங்க. தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அதாவது ஒவ்வொருத்தரையும் மக்கள் வந்து ஒரு தடவை ஓகே போட்டாங்க, 2 தடவை போட்டாங்க, 3ஆவது தடவை ஏமாறதுக்கு மக்கள்லாம் அவ்வளவு ஈஸியான இல்ல. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? முக்கியமா மதுரை மத்திய தொகுதியில கார்ப்பரேஷன் ஊழல் 200 கோடி. சும்மா நில்றா. அதாவது நம்ம அமைச்சருக்கு இப்ப இருக்கிற அமைச்சரை பத்தி எல்லாமே கை சுத்தங்கிறாங்க. ஆனா மதுரையும் சுத்தமா இல்ல, அவரை சுத்தி இருக்கிற ஆட்களும் சுத்தமா இல்ல. 200 கோடி ஊழல் நடந்திருக்கு. சுத்தி இருக்கிறதெல்லாம் அதை பண்ணதெல்லாம் அவங்க ஆளுங்க இல்ல. ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அங்க வந்து எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. அது அவரே வந்து தோல்வி ஒத்துக்கிட்டாரு, என்னால பண்ண முடியல. அப்புறம் என்ன நீங்க வந்த எப்ப ஒரு வேட்பாளர் ஒரு அமைச்சரா இருக்கிறவர் என்னால பண்ண முடியலன்னு சொல்றாரோ அப்பவே அவர் தோல்வி ஒத்துக்கிட்டதா அர்த்தம். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? தெரியலையப்பா. அவன் பேர் என்ன? உதயநிதி ஸ்டாலின். எடப்பாடியார் காலுக்குள்ள போந்தாரு, கையுக்குள்ள போந்தாரு. டேய், எடப்பாடியார் சிலுவம்பாளையத்தில் கிளை செயலாளர் இருந்தப்போ கோத்தா நீ உங்க அம்மா கருவிலேயே இல்லடா. அதுல நடிக்கிறதுக்கு ஹன்சிகா மோத்வானி, அவளுக்கு 7 கோடி ரூபாய். கோயா யாரு காசுறாது? எனக்குன்னே வருவீங்களா? என்கிட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? இவனுக்கு பொண்டாட்டி பத்தாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு? அவ கூட படுத்து இன்ப நிதினு ஒரு புள்ளை பெத்துட்டான். 10 நயன்தாராவே வேணுமாமா. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் புத்தாண்டை சித்திரை மாதத்திலிருந்து தை மாதமாக மாற்றுவோம். அதனும் புருஷனா 3 தடவை மாத்துறதுக்கு. காத்துலயும் ஊழல் செஞ்சான். கருணாநிதி சொல்லிட்டான். யாருக்கு? ராசாக்கு. ராசா, கனி உனக்கு, மணி எனக்கு. உங்களுக்கு வஉசி என்றாலே யார் என்று தெரியாது. வஉசி என்றால் வழக்கறிஞர், உரிமைக்காக போராடிய வாதாடிய வழக்கறிஞர். நீங்க என்ன பேசலாம்னு புரியாது. எதுக்கு புரியாம பேசுற? சி, உரிமைக்காக வாதாடி சிறை சென்ற வழக்கறிஞர். பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவா தெரியுமா? ஆனா நீ கிளாஸ் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலேயே ஒட்டுமொத்தமா 50 பேரையும்
பாடம் நடத்தேன்னு சொல்லி தூங்க வச்சிருக்கியே, இது சாதனை இல்லையா? யார்கிட்ட சார் வசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் அரசு விழாவா இல்லை மாநாடா என தெரியாத அளவிற்கு கூட்டம் கூடி உள்ளதாக ஸ்டாலின் சிலாகித்த கூட்டம். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டியாத்திர? மதுரைக்காரனால பாசக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மதுரைக்காக நாம என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலையாடா? அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. இன்றைக்கு இந்த அரசு விழாவா அல்லது மாநாடா? கோடையடி குமுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். நாம நடத்தியிருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய அரசு விழா இந்த விழாதான். அதற்காக அமைச்சர் மூர்த்தியின் பிரம்மாண்ட ஏற்பாட்டை திறனை நினைச்சு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வியந்து நிற்கிறேன். ஆண்டவா, இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. தமிழ்நாட்டு கருவூலத்திற்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தந்து மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். 4 ஆண்டுகளா அவர் கார்ல வர்றாரு போறாரு, அதான் பாத்துருக்கோம். ஒன்னும் சாதிச்சதா தெரியல. மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். செருப்பு பிஞ்சு போகும். 4 ஆண்டுகளில் சாதிச்சது எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா மூர்த்தியே பதில் சொன்னாதான் தெரியும். மதுரை மக்கள்கிட்ட நல்ல பெயர் வாங்கி இருக்கிறார். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அது மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் சாதிச்சது அதிகம். என்ன அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஞ்சா விற்பனை. அவருடைய பணிகள் தொடர்ந்து சிறக்க என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்துல இந்த மதுரை மாவட்டத்துல மட்டும் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவை ஆட்சியரும் ருசித்து பார்த்தார். அப்போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவர் ஒருவர், நீங்க வரும்பொழுது மட்டும் தான் உணவு நல்லா இருக்கும், நாளையில இருந்து தண்ணி மாதிரி இருக்கும். சாப்பாடு டெய்லி இதே மாதிரி இருக்குமா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. இந்த ஒண்ணு தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா.